உணர்வுள்ள ஆராதனைக்கும் உணர்ச்சியான ஆராதனைக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்குதுங்க சிஸ்டர் பிரதர். உங்க ஆராதனை உள்ளத்திலிருந்து உணர்வுபூர்வமாக பொங்கி வரட்டும். மிரியாம் மக்களோடு நின்று ஆடுகிறாள், பாடுகிறாள், துதிக்கிறாள். அவளை யாராவது கூப்பிட்டு நீ ஆண்டவரை பாடி துதின்னு சொன்னாங்களா? இல்லை, அவளே பாடி துதிக்கிறான். ஆனால் சொன்னா கூட இன்னைக்கு சில காரியம் நடக்க மாட்டேங்குது. ஆனால் சொல்லாமலே அவர்கள் துதித்தார்கள். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், வெற்றி சிறந்தார் என்று பாடி ஆண்டவரை துதித்தார்கள். அவர்களை துதிக்க செய்தது வேறு மனிதரும் அல்ல, வேறு எந்த அழுத்தங்களும் அல்ல. அவர்களே கண்ணுக்கு முன்னாடி தேவ வல்லமையை கண்டார்கள். ஆண்டவர் யார் என்று புரிந்து கொண்டார்கள். தேவ மகத்துவமானவர் என்பது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் செங்கடலே கவிழ்த்து போட்டாரு. நமக்கு ஒரு பெரிய விடுதலை தந்தாரு, ரட்சிப்பை தந்தாரு, நம்மை பாதுகாத்தாரு. நம்முடைய ஜீவன் இன்னைக்கும் இருக்கிறது. இது அவருடைய கிருபை தானே. நான் இருப்போமோ இருக்க மாட்டோமோ, பார்வோனை மறுபடியும் அவன் கொண்டு போய் விடுவானோ என்று பயந்த நேரத்தில் கர்த்தர் விடுவித்தாரு. இந்த நன்மையெல்லாம் உணரக்கூடிய ஒருவனை யார் கட்டாயப்படுத்த வேண்டும்? இல்லை, கட்டாயப்படுத்த வேண்டாம். அவனே பொங்கி கர்த்தரை ஆராதிப்பான்.